ட்ரைலரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த படத்துல இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ட்ரைலர் செம்மையா இருந்துச்சு படத்துல. அதை எதிர்பார்க்கும் போது இந்த படத்துல கண்டிப்பா வந்து அந்த டிசப்பாயிண்டிங் இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளேல என்ன ஒரு கதையோட முக்கியமான கதைங்கிறது வந்து அந்த திருட்டு கதை அப்படின்னு தான் சொல்லிட்டு மணி ஈஸ்ட் மாதிரின்னு சொல்லிட்டு ட்ரைலர்ல காமிச்சாங்க. பட் அதை தான் கொண்டு வர போறாங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் நல்லா இருக்கும், செம்மையா கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாத கிளாமர், அது அடல்ட்ரி சீன்லாம் தேவையே கிடையாது. அதெல்லாம் ஏன் கொண்டு வந்தாங்க? ஒரு பாட்டு ஒன்று அதெல்லாம் தேவையே இல்லை. படமே குட்டி படம் தான், 2 hours படம் தான். அதை தூக்கி உள்ள வச்சு அதில் என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ண போறாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே சுமார், இப்படி ஒன்றும் பெருசாலாம் ஒண்ணுமே இல்லை. ஹீரோயின் ஒருத்தங்க இருக்காங்க, பட் அவங்க அந்த கேரக்டரை தூக்கிட்டா கூட ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காது. பொண்ணு படம் கொஞ்சம் ட்ரிம்மா இருக்கும். ஆண்ட்ரியோட கேரக்டர் பிரம்மாண்டமா ட்ரைலர்ல காமிச்சாங்க. ஆனா கொடுத்த ரோல் ஓகேவா தான் பண்ணிருக்காங்கன்னு தோணுச்சு. ஏன்னா அவங்க மேக்கப் எல்லாம் பார்த்தோம்னா அரண்மனை படத்துல பேயா வருவாங்க, அந்த கருப்பு கலர் இதெல்லாம் போட்டு அப்படியே இருந்துச்சு. ஒரு பேய் படமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்கதான் செஞ்சுச்சு. பட் இருந்தாலும் ஓகேவா தான் வந்து ஒரு பயம் ரொம்பலாம் வரல. வில்லன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், எங்க வேணாலும் போற மாதிரி இருந்துச்சு. இல்ல ஸ்டோரியா அவ்வளவு பெருசா இல்ல. இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ்ங்கிறது புது ஸ்டோரி. அந்த ஒரு ஸ்கேம் ஒன்று சொல்றாங்க, ஜாயிண்ட் வெஞ்சர் ஃபிளாட்ஸ் கட்டுற ஸ்கேம். அது புதுசா இருந்துச்சு. பட் அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த லாஸ்ட் ட்விஸ்டே கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கும். லாஸ்ட் 15 மினிட்ஸ்க்காக ஃபுல் படம் பார்க்க முடியுமாங்கிறது டவுட். ஜி பிரகாஷ் செம்மையா போடுவாரு. அவரோட 2 பாட்டு நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் அவ்வளவா அந்த பிஜிஎம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இல்ல. நிறைய இடத்துல ரொம்ப அமைதியா ஓகேவா தான் பண்ணாங்க. அவரோட கேரக்டர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வருவாரு. அவன் முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து கிளைமேக்ஸ்ல பண்ணிருக்காரு. வராரு, அதெல்லாம் எதுக்கு அந்த ஒரு கேரக்டர் தூக்க, அதான் சில கேரக்டர்லாம் தூக்கிடலாம், ஹீரோயின் கேரக்டரே தூக்கிடலாம், அப்படிதான் வச்சிருக்காங்க. அதான் காமெடிக்குன்னு வச்சிருக்காங்க. சின்ன காமெடி அப்படின்னு சொன்னாலும் சில பேர் சிரிப்பாங்க, அந்த ஓரத்துல அதெல்லாம் எப்படின்னு தெரியல. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த படம் அந்த காமெடி எல்லாம் புரியும். மிச்சபடி ஓவராலா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இல்லை. 5க்கு ஒரு 2.25. அந்த படத்துல வேற என்ன ஸ்கிரீன் பிளேவே அந்த கடைசி 15 மினிட்ஸ்ல ஒன்று சொல்லியிருந்தாங்களா, அந்த ஒரு கதை, அந்த ஸ்கேம், அதை பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லியிருந்திருக்கலாம். தேவையில்லாத அடல்ட்ரி சீன், அந்த கிளாமர் சீன்ஸ்லாம் தேவையே கிடையாது. அது காமிச்சாதான் இது ஒன்று கிடையாது. அது ஜூம் பண்ணி எல்லாம் காமிக்கணும் அவசியம் கிடையாது. அது கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓகேவா என்ன சொல்ல வராங்க அப்படின்றது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தது. பட் ஒரு கியூரியாசிட்டியோட முடிச்சாங்க. அது செகண்ட் ஹாஃப் எப்படி கொண்டு போறாங்க பார்த்தா நிஜமாவே நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஆமா, அவர் பிளடி பேக்கர் மாதிரி அது ஒரு டிஃபரெண்ட் ஜானர், இதுவுமே ஒரு டிஃபரெண்ட் ஜானர். எல்லாமே ஒரு நெல்சனோட இம்பாக்ட் இருக்கும். நெல்சன் டீம்ன்றனால இந்த படத்துல நெல்சனோட வாய்ஸ் ஓவரே இருக்கும். ஆப்வியஸ்லி அந்த இம்பாக்ட் இருக்கும். அதனாலேயே நிறைய இடத்துல டார்க் காமெடிலாம் இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு ஜானர் போற மாதிரி இருக்கு. ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் படம் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நல்லா இருந்துச்சு. சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல நெகட்டிவ் ஷேடு. எனக்கு தெரிஞ்சு வட சென்னையில ஒரு சின்னதா ஒரு நெகட்டிவ் ஷேட்ல தான் இருப்பாங்க. கம்ப்ளீட்டா ஒரு எடுத்திருக்காங்க. சூப்பரா கடைசியில அவங்களுக்கு நடக்கிறத பார்க்கறப்ப நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்துடும் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவங்களோட கேரக்டர் புல் இருந்தது, நல்லா இருந்தது, சூப்பரா இருந்துச்சு. டிவி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காரு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு சாங் வரும், சூப்பரா இருந்துச்சு. பார்க்கலாம், நல்லா டார்க் காமெடி தான். ஓரளவுக்கு பார்க்கலாம். டேஸ்ட் தான் மேட்ரு. பட் அதை நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க, கன்வே பண்ணிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட பார்க்குறேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பார்க்கலாம். கடைசியில் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. படத்துல ஆண்ட்ரியா கடைசியில் அதை அழுத்தியே சொல்லிருக்காங்க. ஆபாசமா எடுத்திருக்காங்களா இல்ல அப்படியே பாம்பு போட்ட மாதிரி அப்படியே அழுத்தி சொல்லிருக்காங்க. கவினான ஃபேன் நானு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரெடி பேக்கர்லயே அவரோட பர்ஃபார்மன்ஸ் யாரும் பேசல. அதனால அவர் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் தான். ஆண்ட்ரியா மேம் பிரசன்ஸ் வேற லெவல் தான். ஸ்கிரீன்ல வரப்போ அவங்களோட சார்லி காமெடி ஆக்டர் இருக்காரு இல்லையா, யாருக்கான காமெடி தான் நல்லா வரீங்களா, அதுவும் சூப்பரா இருக்கு. நிறைய படத்துல பாத்துருக்கீங்க. இந்த படத்துல ஒரு கதை வந்து மிடில் கிளாஸ் கேரக்டர் நல்ல சூப்பரா வாழ்ந்துருக்காரு. ரொம்ப அப்படி சொல்ல முடியாது. கடைசியில தான் சொல்லிருக்காங்க அந்த மெசேஜ். அது ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருக்குண்ணா. மிடில் கிளாஸ் தானா. ஏன்னா ஒரு பெரியவங்க ஒரு அரசியல்வாதியை ரச்சு பண்ற தப்பு வந்து யாருமே கேட்க முடியல. நம்மளுக்கு என்ன அந்த வேலை அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அரசியல்வாதி ஐயோ அப்படின்னு சொன்னா பெரியவங்களா இருக்கட்டும், மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாத்தையும் ஒண்ணு இல்லை. தப்பு பண்றவங்க இருக்காங்கல்ல, பண்றவங்கள நம்ம மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க சாதாரணமா விட்டுறோம். நம்மளால அதை எதுவுமே பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிடறாங்க. அப்படி ஒதுங்கி போக கூடாது. அவங்கள தண்டிக்க நம்ம தப்பு பண்ணாலும் தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் ஒரு டாடா படம் பண்ணாரு. அந்த ஏழை வந்து பண்றப்ப அந்த ஏழை வந்து மிடில் கிளாஸ் வந்து தப்பே பண்ணாலும் அது தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் கடைசி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, கடைசி வரைக்கும் இருக்கும்.